முகப்பரு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் நம்ம பார்க்கிறோம். பள்ளிக்கு செல்லக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு குழந்தைகளுடைய தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் தன்னம்பிக்கை குறையும் போது நம்முடைய மனதிலும் மிகப்பெரிய கவலைகளை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். முகப்பரு கஷாயம், இந்த பெயரை கேட்டாலே நம்ம அனைவருக்கும் தெரியுது இல்லையா? முகப்பரு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் நம்ம பார்க்கணும். எல்லோருடைய வீட்டிலையும் இன்னைக்கு 10 to 20 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் குறைந்தது ஒருவராவது இருக்காங்க. பள்ளிக்கு செல்லக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு குழந்தைகளுடைய தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் தன்னம்பிக்கை குறையும் போது நம்முடைய மனதிலும் மிகப்பெரிய கவலைகளை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கு தோல் மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் கூட சில நேரங்களில் இந்த முகப்பருக்கள் தீராத சிரமங்களை நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க வேண்டும், முழுமையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த முகப்பரு கஷாயம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு முறை அந்த முகப்பரு போவது மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் அந்த முகப்பரு ஏற்பட்டு கொண்டே இருப்பது. நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிலக்கு காலங்களில் கூட இந்த தழும்புகளும் முகப்பருக்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது இந்த முகப்பருக்கள் ஒரு அசைவ உணவையோ அல்லது ஒரு வெளி உணவையோ நாம் சாப்பிட்டாலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எந்த வகையான முகப்பருவாக இருந்தாலும், வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த, இரத்த தோஷம் சார்ந்த, உடல் கழிவுகள், தூஷியம் சார்ந்த முகப்பருக்களாக இருந்தாலும் கூட இந்த முகப்பரு கஷாயம் இரத்த சுத்தியை உடலுக்குள் உருவாக்கி தோல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை, தோலில் சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் குறைத்து உடலை மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியப்படுத்தி விடுவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். முகப்பருக்கள் மட்டுமல்ல, முகத்தில் ஏற்படுகின்ற தழும்புகள், சில நேரங்களில் கரும்புள்ளிகள் மூக்குக்கு 2 பக்கம் ஏற்படுவதும், சில நேரங்களில் அந்த இடங்கள் சிவந்து போய் ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல் நோய், மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல் நோய். ரொசேஷியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம முகம் சாதாரண நிலையில் இருக்கும், ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வெயிலில் சென்று வந்து விட்டோமேயானால் முகம் முழுவதும் ஒரு முகப்பூச்சி இட்டது போல் பழுப்பு நிறமாக மாறிவிடுவதையும் சிகப்பு நிறமாக மாறிவிடுவதையும் நம்ம பார்க்க முடியும். திரும்ப இது சில நேரங்களில் தானாகவே குறையும், சில நேரங்களில் என்ன செய்தாலுமே இது குறையாமல் அப்படியே இருந்து நமக்கு சிரமத்தை உண்டாக்குவதை நாம் பார்க்க முடியும். மெலஸ்மான் சொல்லக்கூடியது, மங்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முகத்துடைய 2 பக்கமும் கருமை நிறமாக, பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சி போல 2 பக்கமும் படர்ந்து கண்ணுக்கு கீழே ஆரம்பித்து வாய் உதடுக்கு மேலே வரை முழுமையாக கருமையான புள்ளிகளோடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு மெலஸ்மா அப்படிங்கிறது பெயர். இந்த 2 நோய்களுமே பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு பெண்களை சிரமப்படுத்துகின்ற நோயின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் அதீதமான மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதீத உதிரப்போக்கு, ஒரு மாதத்திற்கு 2 முறையாவது அவர்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் நிறைய பெண்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அவர்களுக்கெல்லாம் இந்த மங்கு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த சிகப்பு நிற முகமாற்றம்னு சொல்லக்கூடிய ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பொதுவாக நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப குறைவு. பட் அமெரிக்கா போகும்போது, யூரோப் போகும்போது அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். என்ன செய்தாலுமே சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் குறையவில்லை. மீண்டும் மீண்டும் இந்த பேட்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த படை போன்ற அமைப்பு கோடையில் செல்லும் போது, அதிகமான குளிர்காலம் ஏற்படும் போது வெளிப்புறத்திலிருந்து யாராவது பார்த்தாங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலை. கோயம்புத்தூரில் ஒரு அம்மா என்னை வந்து பார்த்தாங்க. அவர்களுடைய ஒரு 37 வயது இருக்கக்கூடிய பெண்ணுக்காக என்னை வந்து பார்த்தாங்க. அவங்களோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு. ஒரு மங்கூஸ் போலவே இருந்த ஒரு கரும்படை அப்படின்னு சொல்லலாம். கண்களுக்கு கீழே தான் 2 தாடைகளில் மட்டும்தான் இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க. ஷி ஹஸ் டன் ஹர் MBA. அமெரிக்காவில் போய் 3 வருடம் தங்கி மிகப்பெரிய படிப்பை முடித்து அங்கேயே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்து விட்டது. இந்த பிரச்சனை வரும்போது யாராவது ஒருத்தர் இது என்ன முகத்தில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த பெண்ணுடைய தன்மான உணர்ச்சி அல்லது தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை செய்ய துவங்கி கடைசியில் வீட்டில் ரூம்ல இருந்தே வெளியில் வராமல் ரொம்ப பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டாங்க. அவர்களுடைய தாயார் வேறு யாரோ ஒரு நண்பர், நீங்கள் டாக்டர் கௌதமை போய் பாருங்கன்னு சொல்லி கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு என்னை பார்த்தாங்க. ஸோ அந்த பெண் குழந்தை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயுடைய வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம். அவங்களுக்கு உட்கார வச்சு அந்த நோயுடைய தன்மை என்னங்கிறத புரிய வச்சு நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் வழங்கக்கூடிய முறையான சோதனை சிகிச்சை அவர்களுக்கு வழங்கிய பிறகு ரொம்ப பெரிய அளவில் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளும் இந்த மங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முழுமையாக மறைந்து போய்விட்டதை நம்ம பார்க்கணும். அதன் பிறகுதான் அவங்க திருமணமே செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு மனதில் முகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளும் கரும்புள்ளிகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையையும் தன்னம்பிக்கை இன்மையையும் ஏற்படுத்தி விடுவதை நம்ம பார்க்கிறோம். எந்த வகையான முகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது முகப்பருவா இருக்கட்டும், மங்குவா இருக்கட்டும், ரொசேஷியாவா இருக்கட்டும், மெலஸ்மாவாக இருக்கட்டும், எந்த வகையான முகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை மாற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த முகப்பரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும். நிறைய பெண் குழந்தைகள் காலையில் தூங்கி எழுந்து எதை செய்கிறாங்களோ இல்லையோ முதல்ல கண்ணாடியை போய் பார்த்து முகப்பரு குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. மொபைல் ஃபோன் வந்த பிறகு ஒரு நாளைக்கு 100 முறை செல்ஃபி எடுத்து முகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதான்னு செக் பண்ணக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். முகப்பருக்கள் அப்படிங்கிறது ஒரு தீராத நோய் போல் இருக்கிறதே அப்படிங்கிற மன அழுத்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வருவதை பார்க்கிறோம். சினிமா துறையில் இருந்து சாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நிறைய பெண்களும் ஆண்களும் அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளையும் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளும் ஏற்படுவதற்கு காரணமான முகப்பருக்களை பார்த்து மிகுந்த அளவுக்கு பயம் கொண்டிருப்பதையும் கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு முகப்பருக்கள் மிக மோசமான அளவுக்கு உடலில் கடுமையான மனதில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதையும் மாற்றக்கூடிய குணப்படுத்தக்கூடிய தழும்புகளற்ற ஆரோக்கியமான ஒரு முகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இந்த முகப்பரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும். ஆலமரத்தின் மொட்டு, செவ்வல்லி கொடி, இலவன் பஞ்சு மரமுல் மற்றும் கும்மட்டிக்காய் 4 பொருட்கள் தேவை. ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி உட்புறமாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே முகப்பருக்கள் வேகமாக குறைந்து கொண்டே போவதை நம்ம பார்க்க முடியும். நகங்களில் ஏற்படுகின்ற சொத்தை அப்படிங்கிறது அடுத்த ஒரு பிரச்சனை. பொதுவாக ஏதாவது ஒரு நகம் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். நாட்கள் ஆக ஆக கைகளில் இருக்கக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய நகங்கள் அனைத்துமே பாதிக்கப்படுவதை பார்க்க முடியும். இந்த மாதிரி நகங்களில் ஏற்படுகின்ற சொத்தையை கூட நீக்கக்கூடிய அழகான அருமருந்தாக இந்த முகப்பரு கஷாயத்தை நம்ம சொல்லலாம். முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள், முகத்தில் ஏற்படுகின்ற தழும்புகள் மற்றும் நிறமாற்றங்கள், ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறமாக மாறக்கூடிய முக அமைப்பை கொண்டிருப்பவர்கள், மெலஸ்மான் சொல்லக்கூடிய கருமையான நிறமாற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய சிரமத்திற்கு உள்ளாகுபவர்கள், மங்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் முறையாக இந்த முகப்பரு கஷாயத்தை தொடர்ந்து மருத்துவ ஆலோசனையின்படி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம்,
கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரகக் கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.